அமெரிக்காவுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான போரை உறுதி செய்த ஈரானும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்ற நிலைமைகளும் நேற்று இரவு நடைபெற்ற ஈரானிய அமைச்சரவை கூட்டத்தில் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டன? அமெரிக்க பாதுகாப்பு சபையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டன? அமெரிக்கா ஈரானுக்கு இறுதியாக அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி என்ன? அதிரடியாக நோட்டம் எச்சரிக்கைகளை வெளியிட்டு ஏவுகணை சோதனைகளை ஆரம்பித்த ஈரானும் இழுத்து மூடப்பட்ட ஈரானிய வான்பரப்பும் போருக்கு நிலத்திடர்களை தயார்படுத்தக்கூடிய அறிக்கைகளை வெளியிட்டு வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஜோர்டானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் தொடர்பான சில முக்கியமான தகவல்களும் அடுத்த போர்க்களத்தில் காத்திருக்கும் பல ஆச்சரியங்களும் மத்திய கிழக்கை நோக்கி அவசரமாக விரையும் அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படையும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே பயிற்சிகளை ஆரம்பித்த ஈரானும் ரஷ்யாவும் அமெரிக்க அதிகாரிகளுக்காக சிப்பாய்களுக்காக 5000க்கும் அதிகமான கல்லறைகளை தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஈரானும் அதனுடைய உச்ச தயார்படுத்தல்களும் ஈரானின் தலைநகரான தெஹ்ரானின் புறநகர் பிரதேசத்திலே 5000க்கும் அதிகமான கல்லறைகளை கட்டமைக்கக்கூடிய வேலை திட்டங்கள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 3 நாட்களாகவே இந்த கல்லறைகளை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக தற்போது 5000க்கும் அதிகமான கல்லறைகளில் பெரும்பகுதியான கல்லறைகள் அமைக்கப்பட்டு விட்டதாகவும் இவற்றுக்கான வேலை திட்டங்கள் முடிவடைந்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவை தொடர்பாக தெஹ்ரானிலே கூடிய மிகப்பெரிய கல்லறையின் நிர்வாக தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் முஸ்லிம்களை அடக்கம் செய்யக்கூடிய பிரதேசத்தில் புதைக்க முடியாது. இதனால் அமெரிக்க சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் புதைப்பதற்கு ஒரு தனியான இடம் தேவைப்பட்டது. இதற்கமைவாகவே தற்போது நாங்கள் தெஹ்ரானின் புறநகர் பிரதேசத்தில் ஒரு தனியான இடத்தை ஒதுக்கி அதிலே அமெரிக்க சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் புதைப்பதற்காக 5000க்கும் அதிகமான கல்லறைகளையும் உருவாக்கி வருகின்றோம். இதற்கான வேலை திட்டங்கள் தற்போது முடிவடைய போகின்றன. நாங்கள் போருக்கான எல்லா சூழ்நிலைகளுக்கும் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் போர்க்காலத்திலே எதிரிக்கு இந்த கல்லறைகள் கண்ணியமான ஓய்வை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் குறித்த தகவல்களும் செய்திகளும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் என்றே நான் நினைத்தேன். ஆனால் உண்மையில் இந்த தகவல்கள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது உண்மையிலேயே ஈரானிய அரசாங்கம் அமெரிக்க சிப்பாய்களுக்காகவும் அமெரிக்க அதிகாரிகளுக்காகவும் கல்லறைகளை வடிவமைத்துள்ளது. கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் புதைப்பதற்காகவே இந்த கல்லறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் இது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உச்சக்கட்ட தயார்படுத்தல்களை எடுத்து காட்டுவதாகவும் அமெரிக்காவுக்கு உளவியல் ரீதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அமைந்திருப்பதாக ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் அதிரடியான தரமான போர் பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடினால் எவ்வாறு இருக்கும் என்பதனை அமெரிக்காவுக்கும் ஒட்டுமொத்த மேற்குலகத்திற்கும் இந்த போர் பயிற்சிகள் மூலமாக ஈரானிய கடற்படை தளபதிகள் காண்பித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திற்கு அருகாமையிலும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் ஈரான் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான கடற்படை பயிற்சிகள் ஆரம்பமாகியுள்ளன. இதற்காக நேற்றைய தினம் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்களும் கடற்படைகளும் ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் களமிறங்கியிருந்தார்கள். மேலும் இதன் போது ரஷ்ய கடற்படை தளபதிகள் விசேட உரைகளையும் முன்வைத்திருந்தார்கள். அத்தோடு இன்று காலை ஓமான் வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி அருகாமையிலும் குறித்த போர் பயிற்சிகள் ஆரம்பமாக இருந்தன. அத்தோடு இந்த கடற்படை பயிற்சியானது ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதாகவும் தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கும் மேற்குலகுக்கும் ஒரு செய்தியை அனுப்பியிருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று கடந்த ஒரு வாரமாக ரஷ்யாவினுடைய சரக்கு விமானங்களும் ஈரானில் தொடர்ச்சியாக களமிறங்கி வருகின்றன. கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான ரஷ்ய சரக்கு விமானங்கள் ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக களமிறங்கியுள்ளன. இந்த சரக்கு விமானங்கள் மூலமாக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய MI-28 ஹெலிகாப்டர்கள் ஈரானுக்குள்ளே களமிறக்கப்பட்டுள்ளன. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தரைவழி தாக்குதல்களின் போது பயன்படுத்துவதற்கும் தேவையான தாக்குதல் ஹெலிகாப்டர்களையே தற்போது ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி உள்ளது. மேலும் ஈரானுக்கு தேவையான இன்னும் பல இராணுவ தளவாடங்களையும் ரஷ்யா தொடர்ச்சியாக களமிறக்கி வருகின்றது.
அத்தோடு ரஷ்யாவை விட சீனாவே ஈரானுக்கு தேவையான அதிகளவான உதவிகளையும் இராணுவ தளவாடங்களையும் ராடர் அமைப்புகளையும் வெடிமருந்துகளையும் இன்னுமேனி ஆயுதங்களையும் ஈரானுக்கு தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. ஏனென்றால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சீனாவுக்கு ஈரான் மிக முக்கியமான நாடாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சீனா ஈரானை இழந்துவிட்டால் அது சீனாவுக்கு மிகப்பெரிய இழப்பாகவே மாறிவிடும். மேலும் சீனாவினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வியாபாரங்களும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுவிடும். அது மட்டுமல்லாமல் ஈரான் வீழ்த்தப்பட்டால் அமெரிக்கா அடுத்தபடியாக சீனாவுக்கு எதிரான காய் நகர்த்தல்களையே வேகமாக மேற்கொள்ளும். உண்மையில் தற்போது அமெரிக்கா சீனாவுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கே தயாராகி வருகின்றது. ஈரான் வீழ்த்தப்பட்டால் சீனாவுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அமெரிக்கா அவசரமாக ஆரம்பித்துவிடும். தற்போது அமெரிக்காவுக்கு ரஷ்யா முதன்மை பிரச்சனை அல்ல, ஐரோப்பாவுக்கு தான் ரஷ்யா முதன்மை பிரச்சனையாகும். இதனாலேயே டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ரஷ்யாவை நண்பனாக்கிவிட்டு சீனாவுக்கு எதிராக முழுமையாக தன்னுடைய கவனத்தை திருப்புவதற்கு முயற்சி செய்து வருகின்றார். எனவே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான மோதலில் சீனாவுக்கு ஈரான் மிக முக்கியமான தேவையாகும். இதனாலேயே தற்போது சீனா ஈரானுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் எந்தவிதமான எல்லையும் இல்லாமல் முழுமையாக வழங்கி வருகின்றது. அமெரிக்காவுக்கு தகுந்த பாடத்தினை கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே சீனா ஈரானுடன் ஒன்றிணைந்து அனைத்து விதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட போரிலே, இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போரிலே ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா நேரடியாக களமிறங்காது. அமெரிக்காவுக்கு எதிரான இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போர்க்களத்திலே ரஷ்யாவினுடைய நேரடியான உதவிகளை பெரிதாக எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் தற்போது ரஷ்யா அதனுடைய சில வெளியுறவுத்துறை கொள்கைகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளது. அதே நேரம் ஈரானும் ரஷ்யாவின் உதவியை நாடவில்லை. ஈரான் அதனுடைய பாதுகாப்பு கொள்கைகளில் தெளிவாகவே உள்ளது. ஈரானின் பாதுகாப்பிற்காக நாங்கள் எந்த ஒரு நாட்டையும் நம்பி இருக்கவில்லை, இறைவனை மாத்திரமே நம்பி இருக்கின்றோம் என ஈரானிய தலைவர்களும் வெளிப்படையாக அறிவித்திருந்தார்கள். மேலும் ஈரானினுடைய இந்த பாதுகாப்பு கொள்கைகளுக்கு அமைவாகவே அவர்கள் அனைத்து தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இதுவே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் மாறப்போகின்றது. அடுத்து அமெரிக்கா அதிகளவான போர் விமானங்களையும் எரிபொருள் விமானங்களையும் மின்னணு போர் விமானங்களையும் ஜோர்டானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலேயே களமிறக்கி வருகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களில் ஜோர்டானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளமே அமெரிக்காவுக்கு முதன்மை தளமாக காணப்படுகின்றது. குறித்த தளத்தில் தான் அமெரிக்கா அதிகளவான உச்ச தயார்படுத்தல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இவ்வாறு அமெரிக்கா ஜோர்டானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை முதன்மை தளமாக வைத்து இருப்பதற்கும் உச்ச தயார்படுத்தல்களை ஜோர்டானிய களத்திலே மேற்கொள்வதற்கும் சில காரணங்களும் இருக்கின்றன. அதாவது ஈரானிடம் இருக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகள் பெருமதி மிக்கவை. இவை அனைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஜோர்டானிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரான் இந்த நீண்ட தூர ஏவுகணைகளையே பயன்படுத்த வேண்டும். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக வடிவமைத்திருக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளையே ஈரான் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திற்கு எதிராக பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு ஈரான் நீண்ட தூர ஏவுகணைகளை ஜோர்டானிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திற்கு எதிராக பயன்படுத்துவது ஒரு வீணான விடயமாகவே பார்க்கப்படும். ஏனென்றால் ஜோர்டானிய அமெரிக்க விமான கட்டளை தளத்திற்கு அருகாமையில் அமெரிக்கா அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை குவித்துள்ளது. இதனால் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதிகளவான நீண்ட தூர ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்தை நோக்கி இயக்க வேண்டும். ஈரான் இவ்வாறு ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திற்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்துவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களை குறைத்துவிடும். அதிகளவான ஏவுகணைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். அதே நேரம் அடிமைகளான சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை நடுத்தர தூர ஏவுகணைகளை பயன்படுத்திய ஈரானினால் இலக்கு வைக்க முடியும். மேலும் ஈரானிடம் அதிகளவான நடுத்தர தூர ஏவுகணைகளும் காணப்படுகின்றன. இதனாலேயே ஈரானின் நடுத்தர ஏவுகணை வரம்புக்குள் அதிகளவான போர் விமானங்களும் இராணுவ தளவாடங்களும் இருக்கக்கூடாது என்று அமெரிக்கா அதிகளவான இராணுவ தளவாடங்களையும் போர் விமானங்களையும் ஜோர்டானிய களத்திலே வைத்துள்ளது. அத்தோடு இந்த நிலைமைகள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நன்றாக தெரியும். இருப்பினும் இந்த தடவை ஈரானிய தலைமைகள் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தினை இலக்கு வைப்பதற்கு வேறு முறைகளையும் பயன்படுத்தலாம். ஒன்று, ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை பயன்படுத்தி நடுத்தர தூர ஏவுகணைகளை ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் மூலமாக ஜோர்டானிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை குறிவைக்கலாம். அல்லது ஜோர்டானுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பு போராளிகளை ஆக்டிவேட் செய்யலாம். ஜோர்டானுக்குள்ளே பல போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள். தயாராக இருக்கக்கூடிய போராளிகளுடைய எண்ணிக்கை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மேலும் சரியான
சரியான சந்தர்ப்பம் வரும்போது இவர்களை ஆக்டிவேட் செய்வதற்காகவே ஈரான் காத்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை தற்போதைய போரிலே ஈரான் ஜோர்டானில் இருக்கக்கூடிய போராளிகளை ஆக்டிவேட் செய்யலாம். இதன் மூலமாக ஜோர்டானிய களத்திற்குள் இருந்து கொண்டே அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்திற்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம். இதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளன. வரவிருக்கும் போர்க்களமானது பல ஆச்சரியங்களை காண்பிக்கக்கூடிய போர்க்களமாகவே அமைந்திருக்கும். மேலும் இந்த ஆச்சரியங்களில் ஜோர்டானிய களத்திலிருந்தும் பல ஆச்சரியங்கள் வெளிப்படுத்தப்படலாம். அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படையை கொண்டிருக்கக்கூடிய போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பலானது நேற்றிரவு அதனுடைய வேகத்தை பல மடங்கினால் அதிகரித்தது. இதற்கமைவாக நேற்றிரவு குறித்த போர்க்கப்பலும் மிகப்பெரிய கடற்படையும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திற்கு அருகாமையில் நுழைந்தன. மேலும் இந்த வேகத்தில் குறித்த போர்க்கப்பல் நகருமாக இருந்தால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பு ஓமான் வளைகுடா பிரதேசத்தினை அடைந்துவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா குறித்த போர்க்கப்பலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசத்தில் அல்லது ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே களமிறக்கலாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசத்தில் களமிறக்கினால் மத்திய தரைக்கடலின் கிழக்கு பிரதேசத்திலே நிலைநிறுத்தினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை முழுமையாக முறியடிப்பதற்கு குறித்த போர்க்கப்பலை பயன்படுத்தலாம். அல்லது ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே களமிறக்கி ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலோடு ஈரானுக்கு எதிரான வீரியமான தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். இதற்கமைவாகவே தற்போது குறித்த போர்க்கப்பலானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி வேகமாக நகர்த்தப்பட்டு வருகின்றது என தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் எதிர்பார்க்கப்பட்ட நாட்களை விட முன்பதாகவே குறித்த போர்க்கப்பலும் மிகப்பெரிய கடற்படையும் ஈரானை நெருங்கிவிடும் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்று மாலை ஈரானிய அமைச்சரவையில் விசேட அமர்வுகள் நடைபெற்றிருந்தன. இந்த அமர்வின் போது ஜெனீவாவிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவே விவாதிக்கப்பட்டன. குறித்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாகவே விவாதிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு அமெரிக்கா குறித்த பேச்சுவார்த்தையின் போது அணுசக்தி திட்டத்தினை முழுமையாக நிறுத்துவதற்கான நிபந்தனைகளையே முன்வைத்துள்ளது. மேலும் ஈரானும் இவை தொடர்பான தன்னுடைய முழுமையான நிலைப்பாட்டையும் முன்வைத்துள்ளது. இருப்பினும் குறித்த பேச்சுவார்த்தைகளிலே அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதற்கும் ஈரான் வழங்குவதற்கு தயாராக இருப்பதற்கும் இடையிலான வித்தியாசம் அதிகமாகவே காணப்படுகின்றன. இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை நிரப்புவது கடினமானதாகும். மேலும் இதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளன. இதனால் இந்த பேச்சுவார்த்தை வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே குறித்த அமைச்சரவை ஒன்று கூடலில் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தையானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவும் ஈரானிய அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை சரி செய்ய முடியாது. மேலும் மூன்றாம் சுற்று பேச்சுவார்த்தைகளும் நடைபெறாது. இதனால் போரானது விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்கின்ற முடிவுகளையே ஈரானிய அமைச்சரவை எடுத்துள்ளது. அதாவது அமெரிக்காவுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போரை ஈரான் உத்தியோகபூர்வமாக உறுதி செய்துள்ளது. அத்தோடு ஈரானிலே அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்புடன் அமெரிக்க ராணுவ தலைமை அதிகாரிகள் பாதுகாப்பு கூட்டத்தையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த பாதுகாப்பு கூட்டத்தில் ஜெனீவாவிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் ஈரானிய தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த அமர்வை தொடர்ந்து அமெரிக்க அதிகாரி ஒருவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் உடன்படக்கூடிய நிபந்தனைகளுக்கு ஈரான் உடன்படவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கக்கூடிய விடயங்களை ஈரான் செய்ய அவர்கள் உண்மையான சலுகைகளை மேசையின் மீது வைக்காமல் பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிப்பு செய்வதற்காகவே வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். எங்களுடைய தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது பொறுமையை இழந்து விட்டார். ஜெனீவாவிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் எதுவுமே இல்லாத ஹம்பர்கரை போன்றதாகும். இந்த பேச்சுவார்த்தைகள் ஈரானின் இழுத்தடிப்பு நாடகமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த பாதுகாப்பு அமர்வுகளை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு இறுதி செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. ஈரான் அதனுடைய அணுசக்தி திட்டத்தினை முழுமையாக நிறுத்த வேண்டும் அல்லது வேறு விருப்பங்களை ஈரான் எதிர்கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு இறுதி செய்திகளை அனுப்பியுள்ளது. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பும் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு விரும்பவில்லை என்றால் நாங்கள் டியாகோ கிராஷியோ தீவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தை ஈரானுக்கு எதிராக முழுமையாக பயன்படுத்துவோம். ஈரானில்
ஈரானிலே இருக்கக்கூடிய ஆபத்தான ஆட்சியை அகற்றுவதற்கு நாங்கள் டியாகோ கிராஷியோ தீவை முழுமையாக பயன்படுத்துவோம் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டார். அமெரிக்காவினுடைய இந்த இறுதி எச்சரிக்கை செய்திகளை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை தொடர்ந்து பாதுகாப்பு அமர்வினுடைய முடிவுகளை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் போருக்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டது. ஈரானுக்கு எதிரான போர் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள்ளோ அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள்ளோ ஆரம்பிக்கப்பட இருப்பதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுக்கும் அவசர எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டன. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய நிலத்திடர்களுக்கும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. போர்க்காலங்களில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து தயார்படுத்தல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டது. அத்தோடு அமெரிக்காவினுடைய இறுதி எச்சரிக்கை செய்திகளை தொடர்ந்து ஈரான் அவசரமாக நோட்டம் எச்சரிக்கையை வெளியிட்டு வான்பரப்பை இழுத்து மூடியது. மேலும் ஏவுகணை சோதனைகளையும் அதிரடியாக ஆரம்பித்தது. மேலும் ஈரானினுடைய முப்படைகளும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் அல்லது 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இதற்கமைவாக ஈரான் முழுமையாக காத்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்காக ஈரானிய தலைமைகளும் ஈரானிய முப்படைகளும் கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு சரியான பாடத்தை கற்பிப்பதற்கும் ஈரானிய தலைமைகள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.